மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். பயப்படாதீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி வேகமாகவும் ரத்தின சுருக்கமாகவும் என் பேச்சை தகவமைத்துக் கொள்கிறேன். ஒரு கதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு தெருவுல ஒரே கொண்டாட்டம், மேலதாளம்லாம் அடிச்சு விழாக்குளம் பூண்டு இருந்தது. அந்த பக்கம் போன அதிகாரி என்னப்பா விசேஷம்ன்றார். இருக்கவங்களாம் சொல்றாங்க, இந்த பையன் 3ஆம் வகுப்பை தாண்டிட்டாங்க. எங்க ஒரு பையன் 3ஆம் கிளாஸ் தாண்டினதுக்கா நீங்களாம் கொண்டாடுறீங்கன்னு அங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க, இல்லைங்க, உலகம் முழுக்க 3ஆம் வகுப்பை தாண்ட எல்லா குழந்தைக்கும் 3 ஆண்டுகள் ஆகும். ஆனா இந்த குழந்தைக்கு 2000 ஆண்டுகள் ஆனது என்று அந்த குழந்தையை சொன்னார். அந்த குழந்தை தான் பாபா சாஹேப், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு 2000 ஆண்டுகள் ஆனது ஒரு 3ஆம் வகுப்பை தாண்டுவதற்கு. அந்த வகையில் எந்த சமூகத்தை பள்ளிக்கூடத்தின் உள்ளேயே வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அதிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னை ஆக்கிய வெற்றி தலைவரை என் இதயத்தால் வணங்குகிறேன். அவரால் மட்டுமே இது சாத்தியம். அரசியலை நீங்க பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, பாட புத்தகத்துல, வெளி புத்தகத்துல படிக்கலாம். ஆனா பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படி ஆளணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த நடைமுறை அரசியலை கற்றுத்தந்த எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் என் ஆனந்த் அவர்களையும் வணங்கி, தலைவர்களுக்கு ரசிகர்கள் இருந்து பார்த்திருக்கேன், மந்திரிகளுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு சபாநாயகருக்கு ஃபேன்ஸ் நான் இந்த வாட்டி தான் பாக்குறேன். அவரிடம் நான் நிறைய கத்துக்கிறேன். அவரையும் வணங்கி, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் என்னுடைய சகோதரர்கள். நான் உண்ணும் உணவில் இவர்களின் உப்பு இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் என் சகோதர சகோதரிகள். இங்க அமரவில்லை என்றாலும் என் கழகத்தின் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எங்களுடைய போர்ப்படை தளபதிகள். நாங்க எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் எங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெற்ற பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எங்க மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார், பகுதி செயலாளர் ஓட்டேரி நந்தா, தம்பி எழும்பூர் ராஜேஷ் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, எதிரில் அமர்ந்திருந்தாலும் எதிரிகளா நாங்க பார்க்கல, இவங்க கிட்ட இருந்தும் ஏதாவது நம்ம நல்லதோ கெட்டதோ கத்துக்க முடியுமா என்று ஏகலைவன் போல பார்க்கக்கூடிய எங்கள் மூத்த உறுப்பினர்கள், சகல கட்சி தலைவர் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இது எனது அறிமுக உரை. எது கல்வி? அங்கதான் என்னுடைய மானிய கோரிக்கையை நான் வந்து தகவமைக்கிறேன். புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படியாவது மண்டைக்குள்ள புகுத்துவது அல்ல கல்வி. புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கல்வியும் அறிவையும் கொடுத்துரும்னா அந்த புத்தகத்தை வைக்கக்கூடிய அலமாரிகள்லாம் அறிவாளிகளா மாறி இருக்குமே? இல்ல, பக்கத்துல யாரோ எழுதுறாங்க, அதுதான் சரியான பதில் நம்பி அதை அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல பிரதி எடுப்பது அல்ல கல்வி. சரியோ தப்போ சொந்தமா சிந்திச்சு தைரியமா எழுதுவோம், பார்த்துக்கலாம்னு சுயமாக சிந்திக்க தெரிந்த மனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வி. அதுதான் நம்முடைய புதிய வெற்றி கல்வி. அப்ப இது எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நாங்க சொல்கிற போது, கரிக்குலம், பாடத்திட்டங்கள். நம்ம இத்தனை நாட்களாக கடந்து வந்த பாடத்திட்டங்கள்லாம் பல வகையில நமக்கு உதவி செய்தது. அதை கொஞ்சம் நம்ம மாத்தலாம். எப்படி? டெக்ஸ்ட் புக்னு சொல்லும் போது அதுல எழுத்து அதிகமா இருக்கும். எழுத்து கூட்டி சில குழந்தை படிக்கும், ஒரு குழந்தை வேகமா படிக்கும், ஒரு குழந்தை ஸ்லோவா படிக்கும், ஒரு குழந்தையில தூக்க முடியும், தூக்க முடியாது. ஒன்று போல் ஒலிக்கும் ஓசைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப பார்த்தோம், அண்ணன் ஒரு பேர் சொன்னாரு, அவர் சரியா சொன்னது இந்த வரிசைக்கு தெரிஞ்சது, அங்க கொஞ்சம் குழப்பம் வந்தது. இது மாணவர்களுக்கு வரும். ஒன்று போலவே இருக்கிற எழுத்து குழம்பும். டி இப்படி வருமா, பி இப்படி வருமா, ஒரு குழந்தைக்கு குழம்பும். அப்ப இந்த குழந்தைகளை அறிமுகப்படுத்தும் போது இத்தனை நாளா என்ன சொல்லுவாங்க, சார் பிரைட் ஸ்டூடெண்ட் சார், சார் இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். உலகத்துல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இல்ல. இனிமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய வெற்றி தலைவரினுடைய இந்த பள்ளிக்கல்வித்துறை தீர்மானித்திருக்கிறது. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க கொஞ்சம் ஸ்லோவா படிச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ். தமிழ்ல மெல்ல கற்கும் குழந்தை அப்படி கூட சொல்லவன, அது மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் என்ற அவர்களுடைய பேரையே நம்முடைய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில மாத்துது. அப்ப அவங்க தன் வேகத்தில் கத்துக்குவாங்க. ஒரு குழந்தை 2 வகுப்புல பிடிச்சிரும், ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் ஆகும், ஒரு குழந்தைக்கு 2 மாசம் ஆகும், ஒரு குழந்தைக்கு பாட வரும், ஒன்னு ஆடும், ஒன்னு பேசும். சில குழந்தைகளுக்கு என்ன வரும்னு அதுக்கே தெரிந்து கொள்வதற்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப இன்னும் சில மாற்றங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தணும். ஒரு செடியில பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது. மண்ணின் தன்மை, உரம், வெளிச்சம், தண்ணி, நிழல், அந்த பக்கம் ஆடு மாடு வராம இருக்கணும். அப்ப ஒரு நல்ல சூழல் இருந்தாதான் ஒரு செடியில பூ பூக்கும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரு பையனோ பொண்ணு நல்லா ஷைன் ஆகணும்னா அந்த பள்ளிக்கூடம், ஆசிரியர், பாடத்திட்டம்,
அதிகாரிகள், இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் கொடுத்தா அந்த குழந்தை தன்னை எறிந்து பூ போல பூத்துரும். பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் எல்லா பூவும் ரோஜா பூன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இருக்காது. வரி குதிரை ஒன்று போலவே இருக்கும். ஒரு குதிரையினுடைய வரிகளை போல இன்னொரு குதிரைகள் இருக்க வரிகள் இருக்காது. நம்ம கை அப்படி கை நாட்டு வைக்கிறோம் ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா எனது கை விரல் போல அவருடைய கை விரல் இருக்காது. அப்புறம் எப்படி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்களுடைய அழகே அதுதான். அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் அரவணைக்கணும். ஒரு மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீங்க கையில் இருந்த பெரம்பெல்லாம் பிடிங்கிட்டீங்க, குழந்தை கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தா என்ன பண்றது? எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தாலும் தாயுள்ளத்தோடு அந்த குழந்தையை அணைத்து அவனுக்கு புரியக்கூடிய அன்பு மொழியில் பேசி அவனையும் ஆளாக்கி அழகு பார்ப்ப போவதுதான் வெற்றி தலைவரின் அரசு என்பதை சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் சொல்லி தரலாங்கிறத விட எப்படி சொல்லி தரலாங்கிறத எங்களுடைய மானிய கோரிக்கை யோசிக்குது. எப்படி சொல்லி தரலாம்? இப்ப எனக்கு தமிழ் நல்லா வரும், சின்ன வயசுல தமிழ் நல்லா படிப்பேன். ஆனா எனக்கு கணிதம் வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கணிதம் வராத குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுது? அப்ப கதைகளின் வழியே கணிதம் எடுத்த உடனே அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இன்டெகிரல் கால்குலஸ் தான் பையன் பயந்துருவான். அப்போ ஒரு கதை மாதிரி அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறோம். என்னுடைய பொம்மைகள் எங்கே? நாம இன்னைக்கு ஒரு பலூன் கடை போலாமா? ஒரு கதை மாதிரி கதைகளின் வழியே கணிதத்தை சொல்ல போறோம். ஃபியூச்சர் ரெடினஸ், வருங்காலத்திற்கு தேவையான வகையில் இந்த குழந்தை எப்படி உருவாக்கணும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தர காலகட்டத்தை கூட தாண்டிட்டோம். நாங்க என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் தாண்டி அதுல வெறும் பயனாளராக இல்லாம அவர் அதுல ஒரு கிரியேட்டரா இந்த ஏஐல இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லி தர வேண்டும் என்று என்னுடைய மானிய கோரிக்கை இந்த இடத்துல யோசிக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், அந்த வகுப்பறை இருக்கு பாருங்க. நிறைய சொன்னீங்க. அவர் சில பேர் வன்முறையில இருக்கிறாங்க, சில பேர் தவறான பாதைக்கு போறாங்க. ஒரு பிரச்சனை அப்போ ஒரு வீடியோ வந்தது. எங்க முதல்வர் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் உடனே, ஐயா இந்த தலைமை ஆசிரியர் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆசிரியர் இப்படி மாத்திட்டேன், நான் எடுத்த நடவடிக்கை எல்லாம் கடக்கடன்னு சொல்லிக்கிட்டே போனேன். அவர் இடையில நிறுத்தி ஒன்னே ஒண்ணு சொன்னாரு. அன்னியிலிருந்து நான் சிந்திக்கிற விதமே மாறிடுச்சு. அவர் சொன்னாரு, எஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிருக்கிறாங்க, ஆனா இவங்க அக்யூஸ்ட் கிடையாது, அவங்க விக்டிம்ஸ் அப்படின்னாரு. ஒரு குழந்தை வன்முறை செய்யறானோ, தப்பான பாதைக்கு போறானோ, அவரை நம்ம அக்யூஸ்டா பார்க்காம, அவரை குற்றவாளியாக பார்க்காமல், ஏதோ ஒரு சூழல், குடும்ப சூழல், புற சூழல், சமூக சூழல்ல அவரை விக்டிமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கணும். அதுல இருந்து எப்படி தடுக்கிறது? முதல் விஷயம் பிடி பீரியட் தான். இனி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் எந்த பள்ளியிலும் ஒரு பிடி பீரியட் கூட கட் செய்யக்கூடாது என்பதை தீர்மானமாக இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. பிடி பீரியடை கட் பண்ணிட்டு வேற ஏதோ காரணம் வச்சு சயின்ஸ் வகுப்போ மேக்ஸ் வகுப்போ எடுக்கிறோம். என்னைக்காவது மேக்ஸ் வகுப்பை கட் பண்ணி அவனை போய் பிடி பீரியட் போய் விளையாடுறான்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. இந்த சூழலை மாற்றுவதற்காக, உடலினை உறுதி செய்வதற்காக, தினந்தோறும் அவனுடைய சிந்தனையை செதுக்குவதற்காக பல்வேறு அறிவிப்புகளை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். உணவு, இந்த உணவு தமிழ்நாட்டு கல்வியோடு இரண்டரை கலந்தது. இலவச உணவு நீதி கட்சி தந்தது, அதை மதிய உணவாக்கி தமிழ்நாடு முழுக்க உணவு போட்டது எங்க கொள்கை தலைவர் கர்மவீரர் காமராசர் ஐயா. தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தது. புரட்சி தலைவர் சத்துணவு தந்தார், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முட்டை தந்தார், புரட்சி தலைவர் அம்மா அதுல பல்வேறு முன்னெடுப்புகள் சுண்டல் தொடர்ச்சியா அடுத்தடுத்து கொண்டுகிட்டே வந்தாங்க. அப்ப இந்த ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இந்த சத்துணவுல எல்லா சத்தும் இருக்கு. இதுல புரதச்சத்து சார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்கணுமே என்ற ஒரு மாபெரும் கோரிக்கையை என்னுடைய முதல்வருடைய மேசையில வைத்திருக்கிறேன். வேல்பாரியில ஒரு வசனம் வரும், அந்த நாவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொல்றேன். அவர் சொல்லும்போது சொல்றார், அந்த வேள்பாரியில ஒரு வசனம் வரும். வாழ்க்கையில கடலே பார்க்காத ஒரு மலை வீரன் இருப்பான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது கமலர் சொல்லுவாரு, மனுஷனா பிறந்த ஒருத்தனும் ஒரு வாட்டியாவது கடலை பார்த்துடணும், அது அத்தனை ஆழமானது, அத்தனை விரிவானது, அத்தனை பெரிதானதுன்னு. உடனே அந்த சின்ன பையன் சொல்லுவான், என்ன பெரிய கடல், எங்கள் பாரியின் கருணையை விடவா? அதே போல நான் சொல்றேன், எங்கள் முதல்வர் கருணையுள்ளத்தோடு அந்த கோரிக்கையும் பரிசளிப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மாணவர்களை பத்தி இவ்வளவு நாம யோசித்தோம்ல, மிக முக்கியமான ஆளையா தெரியுமா? ஆசிரியர்கள். என் அரை முழுக்க மலை போல அவர்களினுடைய அந்த மனுக்கள் குவிந்திருக்கிறது. பல நாட்கள் நான் உறக்கம் வராமல் சிரமப்பட்டு இருக்கிறேன். பல்லாண்டு கால பிரச்சனைகள் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விடும்போது எப்படியாவது என் புள்ள ஜெயிச்சிடணும் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் ஆக்கிறீங்க டீச்சர் தான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா, என்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க ஆசிரியர்கள், ஊருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உத்தமர்கள். அவங்கள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டெட் தேர்வு, டிஆர்வி, தற்காலிக ஆசிரியர்கள். இந்த ஒரு நோட்டு புத்தகம் முழுக்க கிட்டத்தட்ட 110 சங்கங்களை நேரடியாக பார்த்து அவர்களினுடைய ஆலோசனை நடத்தி இந்த கோரிக்கைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அது சார்ந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை நாளைக்கு நாங்க கொண்டு வர போறோம். ஆனா இப்ப என்னுடைய ஆசிரியர்கள் நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், எஸ் இது பல்லாண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை.
அல்ல பல பிரச்சனைகள் இருக்கு. நிதி பிரச்சனை இருக்கு, நிர்வாக பிரச்சனை இருக்கு, சிலதெல்லாம் சப்ஜுடிஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனால் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. 2 நாட்டு போரை பேசி நிறுத்த முடியும் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர் பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியும். அதற்காக ஒரு உயர்மட்ட குழு, ஹை லெவல் கமிட்டி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நான் வாக்கு தருகிறேன். அடுத்து இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவால் குறித்தும் பல உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சாங்க. எல்லாத்துக்கும் விரிவா சொல்வதற்கு நேரம் அனுமதிக்கல. பட் ரிட்டர்ன்ல ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நான் கொடுத்துருவேன். டு மென்ஷன் a few, மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி ஐயா இந்த உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புதல் குறித்து சொன்னாரு. தற்போது காலியாக உள்ள 1443 பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 1328 பணியிடங்கள், இவங்கெல்லாம் பிடி வாத்தியாருக்கான போஸ்டிங், ஆக மொத்தம் 2771 காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உடனடியாக அந்த பிடி வாத்தியார் போஸ்டிங் நிரப்பப்படும் என்பதை மகிழ்வோடு அண்ணனுக்கு தெரியப்படுத்துறேன். தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. இதை போன்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் 24x7 கட்டணமில்லா சேவையாக 14417 14417 என்ற ஒரு எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் தரும். இதன் மூலமாக பள்ளிகளில் அதிக கல்வி கட்டண வசூல் சார்ந்து பெறப்படும் புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம், பள்ளிக்கல்வித்துறை இதுல பணிபுரிந்து இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள தொகுதி CD பிரிவு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஆய்வக உதவியாளர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவுகளை இப்படி பல பணியிடங்கள்ல பணி நியமனம் வழங்கிட மனிதவள மேலாண்மை துறையினுடைய கருணை அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பு வழங்குவதற்காக 358 நபர்களுக்கு கல்வி தகுதி எதிர தகுதியில அவர்களுக்கான சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. விரைவில் அந்த 358 பேருக்கும் அந்த பணிகள் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்வோடு இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் KP அன்பழகன் ஒரு முரண்பாடை சுட்டி காமிச்சார். அது ஒண்ணும் இல்ல, அதை தெளிவுபடுத்துறேன். அத்தியாயம் 2ல 37,832 பள்ளிகள் போட்டிருக்கும். கரெக்ட் தான். ஏன்னா அதுல ஆதி திராவிட நல பள்ளிகள், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், இந்து சமய அறநிலையத்துறை, மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் இதையெல்லாம் சேர்க்கிற பொழுது அந்த எண் வரும். இப்ப மாறாக கொள்கை விளக்க குறிப்பின் முன்னுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த 37,530 தொடக்கப்படிகள், அதுதான் அந்த டிஃபரன்ஸ். மற்றபடி இரண்டுமே கரெக்ட் தான். சில சமயம் அண்ணன் குறிப்பிட்டதுல ஒரு ரேஷியோ இருக்கு, ஸ்பெக்ட்ரம் இருக்கு, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆசிரியர் மாணவர் நிர்ணயம் 1:30, 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு 1:35, 9 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு 1:40, 11, 12 அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 1:40. இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு வகுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுகிறது. மேலும் கிட்டத்தட்ட சற்றொப்ப 1,24,00,000 மாணவர்கள் நம்மளுடைய துறையில படிக்கிறாங்க. அதுல 43 லட்சத்தி சொச்சம் பேர் அரசு பள்ளிகளிலும், சற்றப்ப 19 லட்சம் பேர் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தான் படிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சேர்த்து தான் பார்க்கணும். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சேர்த்து பார்க்கிற பொழுது தனியார் பள்ளிகளில் படிக்கிற கிட்டத்தட்ட 62 லட்சம் மாணவர்கள் இணையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மாணவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது கல்வி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். ஒருபோதும் அரசு பள்ளிகள் அந்த மாணவர்களை கைவிடாது. இந்த மாணவர்கள் அரசு பள்ளிகளை கைவிடவே மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி ஒதுக்கீடு போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கீடு செய்தது 46,761 கோடி. அதுல செலவினமானது 42,351 கோடி. தற்போது போன வாட்டி செலவினமானதை விட அதிகமாக 44,527 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுல சுருக்கமா முக்கியமான ஒரு விஷயம், தினசரி தூய்மை பணி, குடிநீர் வசதி, கழிப்பறை பராமரிப்பு, பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக ஒருங்கிணைந்த திட்டம். அதன் மூலமாக 139 கோடி சலுகை இந்த அரசு நடைமுறைப்படுத்த இருக்கு. அதை ஸ்பிளிட் பண்ணும்போது மதிப்பிற்குரிய அண்ணன் ஒரு ஈக்குவேஷன் சொன்னார். அது முதல் 8 மாதங்களுக்கு தான் அந்த தொகை. அதுலயும் இதே மாதிரி மாணவர்கள் 101 இருந்து 250 இருந்தா அது மாறும். அது 250 இருந்து 500 வரைக்கும் மாணவர் எண்ணிக்கை ஏற்ப அது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். மேலும் ஒருங்கிணைந்த பள்ளிகளின் கீழ் மாவட்டங்களில் பணிபுரியும் பகுதி நேர பயிற்சிகளை பணிநிறுத்தம் சார்ந்து நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு தனி நம்ம கமிட்டியும் போட்டிருக்கிறோம். அதை குறித்து இதுவும் நம்ம பேசிருக்கிறோம். பகுதி நேர பயிற்றுநர்களுக்கும் ஓய்வு பெறும் வயது 50 இருந்து 60 உயர்த்தப்பட்டிருக்கு. மே மாதத்திற்கு 10,000 ரூபாய் சிறப்பு ஊதியமா வழங்கப்பட்டு வருது.
அவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறு இணையதளம் வாயிலாக ஒளிவு மறைவற்ற பணியிட மாறுதல் அதுவும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் பொதுவா என்ன சொல்லுவாங்க, பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்றது குறையுதும்பாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமா ஒரு விஷயம் பார்க்கணும். நம்முடைய பர்த் ரேட் தொடர்ச்சியாக மாநிலத்துல குறைஞ்சுக்கிட்டே வருது. 2011 ஒரு வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.74 லட்சமா இருந்தது. தற்போது 2026 அது 8.78 லட்சமாக குறையும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பர்த் ரேட் குறைய குறைய இந்த தொடக்க கல்வியில அந்த மாணவர்கள் எண்ணிக்கை குறைவதை போல ஒரு தோற்றம் வரும். ஒண்ணு. ரெண்டாவது தெரியுமா, தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தனியார் பள்ளிக்கு என்ன பண்ணுவாங்க, மெயின் ரோட்ல இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு 50 பசங்க கம்மியா சென்டா கூட உடனே வேற இடம் போயிடலாமா பார்ப்பாங்க. ரொம்ப பிரைம் ப்ராப்பர்ட்டில இருக்கணும் பார்ப்பாங்க. ஆனா ஒரு குக்கிராமத்துல மூளை முடுக்குல 15 பசங்க வந்தா கூட அந்த பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது, அவர்களுக்காக தொடர்ந்து திறந்து பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதனால என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் பர்த் ரேட்டும் நேரடியா நம்ம பார்க்கணும். சில பள்ளிகள் மூடுவதாக செய்திகள் ஒரு பள்ளியை கூட தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மூடவே மூடாது. 10 பசங்க சேர்ந்தாலும் திரும்ப திறப்பா அவங்களுக்கு பாடம் நடத்தப்படும் என்பதையும் கூறுகிறேன். நகராட்சி துறை வந்து ஒரு நாடி நரம்பு மாதிரி அண்ணா அழகா தெளிவா அதை வந்து பேசினாரு. நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நான் சுருக்கமா சொல்லி, ஒவ்வொரு வீடுங்க வந்து ஒரு கனவுங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிடணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த கனவுகளை நிறைவேற்றும் இடமாக இந்த நகரங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை. அப்ப குடிநீர்ல இருந்து கழிவு நீர் வரை, சாலை முதல் மழைநீர் வடிகால் வரை, தூய்மை முதல் பசுமை வரை, கட்டிட அனுமதி முதல் ஒப்பந்த பணிகள் வரை, பணியாளர் மாறுதல் முதல் பணியாளர் நியமனம் வரை, ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படை தன்மை முதல் முறையா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் நகராட்சியில் நம்ம முதல்வர் கொண்டு வர போறார் என்பதை சொல்லிக்கிறேன். தொழில்நுட்பம், காலக்கெடு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படும். நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தூய்மையான, பாதுகாப்பான, பசுமையான, நவீனமான நகரங்களை உருவாக்குவதற்காக தான் அந்த அரசு பாடுபட இருக்கு. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல மேஜர் பங்கு யாருக்கு? சாலிட் வேஸ்ட் நிறைய வருது, அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். கிளீன் வாட்டர் வருது, அதை ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சீவேஜ் வாட்டர் வருது, அதை ரீசைக்கிள் பண்ணணும். முடிஞ்சா ரீசைக்கிள் பண்ண இந்த வாட்டரை எல்லாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும். நடந்து போறோம், தெருவுல போறோம், அங்க தெரு விளக்குகள் கம்மியா இருந்தா விளக்குகளை அதிகப்படுத்தணும். விளக்குகளை அதிகப்படுத்தலன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டே டாக்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும், நம்மள துரத்தும். வாகனங்கள்ல போகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ராபிஸ் கடி வந்து மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாம என்ன பண்றோம், அந்த பாதசாரிகள், பயணம் செய்கிறவர்கள் மற்றும் அந்த விலங்கினம் அனைத்தையும் சேர்த்து இன்க்ளூசிவா நாம சேர்க்கிறோம். ஏன் தெரியுமா, காவிய தமிழை கம்மன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோன் தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதுல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இங்க வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தார். எல்லா உயிர்க்கும் சேர்த்து இந்த நகரம் வாழக்கூடிய ஒரு இடமாக மாறுங்கிறது எங்களுடைய எண்ணம். அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பெரிய பங்குதாரர் யாருனாங்க, இந்த தூய்மை தொழிலாளர்கள். செத்து போன ஆட்டையும் மாட்டையும் நாய்க்குட்டியும் தான் சொந்த கையால் அள்ளி போட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும். நீண்ட நெடுங்காலமா போராடுற அவங்களினுடைய குரல்கள் கேட்கப்பட்டு சுமூகமான தீர்வை நம்முடைய சர்க்கார் அவர்களுக்கு வழங்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உணவெல்லாம், காலை உணவெல்லாம் போடுறோம், எங்களுக்கு வேணா அது வந்து படியா கொடுத்துருங்க, உணவு படியா கொடுத்துருக்கன்றாங்க. அவர்கள் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பை கேட்கிறாங்க. பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. இந்த அமர்வு முடிந்தவுடனே அவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து அவர்களுடன் பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எய்துவதற்காக முயற்சி செய்யப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு, குப்பை இல்லாத தூய்மையான நகரங்கள் நம்ம உருவாக்கணும். குப்பையை கூட நன்றி தம்பி, குப்பையை கூட நாம வந்து தெய்வமா பார்த்தோம், உண்மை. அதனால்தான் குப்பு சாமின்னு பேர் வைப்பாங்க, குப்பமாலும் பேர் வைப்பாங்க. வாழை இலையில சாப்பிட்டு கொல்ல பக்கம் போடுவோம், அது 16 மணி நேரத்துல மக்க ஆரம்பிச்சிடும். வாழை பழத்தை சாப்பிட்டு தோலை கொண்டு போய் தொலியை கொண்டு போய் வெளியில போடுவோம், அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மண்ணுல மக்கும் போது அது சாப்பிடும் போது உரமாகும். அப்ப மண்ணை மலடாக்காத ஒரு வாழ்வியல்ல தான் நாம இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த ரீசைக்கிள் பண்றதும் இந்த ரீயூஸ் பண்றதும் காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்படி சரியா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ் பண்ணலாம்னா என்ன பிரச்சனை வரும்? மான்சூன் ஸ்டார்ட் ஆக போது, மழை வரப்போகுது. மழை வந்து ஒரு 6 இருந்து 7 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்தா நம்ம சமாளிக்கலாம். அதை விட அதிகமா வந்தா உடனே கொஞ்சம் தண்ணி தேங்கும். தேங்கின தண்ணி ஹை டைட்ல இருந்து லோ டைடா மாறுறது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அந்த நேரத்துக்கு பிறகும் லோ டைடா மாறலன்னா எல்லா சாலிட் வேஸ்டும் போய் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி அடைக்க கூடாது, அடைச்சதை எடுக்கணும். அதற்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா தான் மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளத்தையும் மீறி ஒரு டிசாஸ்டர் வரும்போது வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை செய்வது, அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு கூட்டங்களை நம்முடைய நகராட்சி சார்பாக நாங்க வந்து முன்னெடுத்திருக்கிறோம். இந்த எல்லா இடத்துலயும் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தா,
எங்கேயாவது இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். பணியிட மாறுதல்களில் ஆன்லைன் கலந்தாய்வு கொண்டு வரப்படும். காலி பணியிடங்கள் வெளிப்படையாக நிரப்பப்படும். மொத்தத்தில் மக்கள் மயமான வெளிப்படையான பொறுப்புணர்வு உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த நகர்ப்புற நிர்வாகத்தை உருவாக்குவதே எங்களுடைய மாண்புமிகு முதல்வரின் லட்சியம் என்பதை இந்த மன்றத்தில் கூறிக்கொண்டு, நம்ம எம்எல்ஏ லதா அம்மா அவர்கள் சில கேள்வி கேட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்ய நகராட்சிகளும், திட்டச்சேரி, வேளாங்கண்ணி, கீழ்வேலூர் மற்றும் தலைஞாயிறு பேரூராட்சிகளும், திருமருகல், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு இது மாதிரி 980 ஊரக குடியிருப்புகளும் பயன்பெறும் வகையிலான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு திட்ட மதிப்பீடு ரூபாய் 1782.49 கோடிக்கு தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவன் மிஷன் திட்ட நிதி மற்றும் அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலம் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு தற்போது மணிகள் அந்த எல்லா பணியும் கிட்டத்தட்ட 99% முடிவடைந்து சோதனை ஓட்டத்தில் இருக்கு. இத்திட்டத்தின் சோதனை ஓட்டம் முழுமையாக 15/9/2026 நிறைவுற்று பயனாளிகளுக்கு வரையறுக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் கடிகாரங்களின் கருணைக்கு நன்றி கூறி, இன்னும் தமிழ் வளர்ச்சி, அச்சு, செய்தி விளம்பர துறையை பத்தி ஒரு நிமிடம் சொல்றேன். இந்த எல்லா துறைகளையும் நவீனமயமாக்குது. அச்சு துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இயந்திரங்கள் நாள்பட்ட இயந்திரங்களா இருக்கு. நீங்க இப்ப கையில வாங்கியிருக்கீங்க பாருங்க, கொள்கை விளக்க குறிப்பு, அறிவிப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு காகிதத்துக்கு பின்னாடியும் அங்க அந்த இயந்திரத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒரு தொழிலாளியினுடைய வேர்வை இருக்கு. அப்ப அவர் அதை பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எங்களுக்கு எல்லாம் பதப்பதைப்பா இருக்கும். டே நைட்டா வேலை பாக்குறாங்க. அப்ப அதை நவீனப்படுத்தணும். எனக்கு கொடுக்கப்பட்ட துறைகள்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு யாருக்கு கிடைக்கும்? பொன்னான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்னுடைய முதல்வர். அதை நான் இப்படி பிரிச்சுக்குவேன். நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்குவேன். நேற்று என்பது என்ன? தமிழ் வளர்ச்சித்துறை, நேற்றினுடைய தொன்மை. இன்று என்பது என்ன? செய்தி விளம்பரம், நகராட்சி. இன்று தினந்தோறும் நடப்பதை உலகத்தோடு உறவாடக்கூடிய ஒரு தன்மை. நாளை என்பது என்ன? வருங்கால தலைமுறை உருவாக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை. அதுதான் இந்த உலகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை. இப்படி நேற்று, இன்று, நாளைன்னு எல்லா துறைகளையும் ஒரு தொலைநோக்கு பார்வை. உடனடி இலக்கு என்ன? அது இந்த மாசத்துல அச்சீவ் பண்ணு. தொலைதூர இலக்கு என்ன? அது ஒண்ணு அச்சீவ் பண்ணுன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதையெல்லாம் மேம்படுத்தி, முன்பு கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன நன்மைகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதுல ஒண்ணு கூட நிறுத்துற எண்ணமே இல்லைங்க. போட்டி போட்டு அதை விட சிறப்பாக பெரிதாக அதை செய்யக்கூடிய எண்ணம் தான் நம்முடைய அரசுக்கு இருக்கிறது என்பதை கூறி, எனக்கு பெருந்துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய இயக்குனர் அருண் தம்புராஜ் IAS அவர்களுக்கும், என்னுடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் அண்ணன் ராஜாராம் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய சந்திரமோகன் IAS ஐயா அவர்களுக்கும், ஜெயந்தி, சஜீவனா, சுதன், லதா, நரேஷ், பழனிசாமி, சசிகலா, சுகன்யா, லதா, சேதுராம வர்மா, ராமேஸ்வர முருகன், உஷாராணி, குப்புசாமி, உமா உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லி, அதே போல திரு ககர்தீப் சிங் பேடி, திரு மதுசூதன ரெட்டி, திரு GS சமீரன், ஆனந்த், தினேஷ் பொன்ராஜ், கவிதா ராமன், பிரியங்கா, சிம்ரன்ஜித், கணேசன் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் யாருடைய பேரும் விட்டு போனா கோச்சுக்கதை, உங்களை அத்தனை பேரையும் சொல்லி நன்றி பாராட்டி, என்னுடைய பள்ளி கல்வித்துறை அறிவிப்புகளை உங்க அனுமதியோடு அவைக்கு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, அதோடைய தலைப்புல முக்கியமானதை மட்டும் நான் படித்து காட்ட உங்களை அனுமதி கோருகிறேன். பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள். தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் TN அறிவு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அறிவு பவுண்டேஷன். எந்த ஒரு திட்டத்திற்கும் பவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வியை எப்படி அறிமுகப்படுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பவுண்டேஷன். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவு டிஸ்கவரி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அறிவு எச் என்ற வளர்ச்சி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு தொடக்க நிலையிலேயே ஒரு வலுவான அடித்தளத்தையும், நடுநிலையில ஒரு ஆழமான புரிதலையும், உயர்நிலையில வாழ்வியலையும், பணி வாய்ப்பு மற்றும் எதிர்கால திறனையும் மாணவர்களிடம் உருவாக்கும் வகையில் இந்த TN அறிவு திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து ஓடி விளையாடு, மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்க ஓடி விளையாடு முன்னெடுப்பு கீழே இதை நாங்க கொண்டு வரோம். ஆம், இனி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் PT பீரியட் ஓடி விளையாடு இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம். நன்றாக ஓடி விளையாடி தினந்தோறும் PT பீரியடுக்கு போய் அங்க அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பழகி, டெக்ஸ்ட் புக்கை தாண்டி, பாட புத்தகத்தை தாண்டி அந்த மைதானத்துக்குள்ள எதுவும் கத்துக்க முடியும் என்பதை அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டாரு. அவருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து மாண்புமிகு முதல்வர் பரிசாக தந்திருக்காரு. அவருக்காக இன்னொரு முறை இந்த திட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சீருடை தொடர்ச்சியா பல சீருடைகள் கொடுத்துக்கிட்டே வரும்.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கர்ட் தரோம் நம்ம மாணவிகளுக்கு. ஒரு சறுக்கு மரம் இருக்கு. இந்த ஸ்கர்ட்டை போட்டுட்டு சறுக்கு மரத்துல ஓடி விளையாடும் பொழுது ஒரு சின்ன அசௌகரியம் அந்த குழந்தைக்கு வரும். அதற்கு பதிலா என்ன பண்றோம், இந்த இலவச சீருடையோடு சேர்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி, டி ஷர்ட், ட்ராக் பேண்ட், நிறைய குழந்தைங்களுக்கு இது பயன் தருங்க. சீருடைகள் சிறப்பு, விளையாட்டில் தன்னம்பிக்கை. நிறைய குழந்தைங்க இந்த சீருடையெல்லாம் ஏழை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போறதுக்கு தனியா துணி இருக்காது, அந்த யூனிஃபார்மோடய இருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பூக்கடையில, ஒரு பழக்கடையில, எங்கேயோ இருப்பாங்க. ஆனா இந்த உடை என்ன தெரியுமா, துவைச்சு போட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல காஞ்சிரும், அவ்வளவு சீக்கிரம் கிழியாது. மெயினா நீ நல்லா ஓடி விளையாடு பாப்பா என்று அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியை எங்களுடைய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தருவதற்கான அறிவிப்பை நாங்கள் தருகிறோம். திறன் பிளஸ், ஒவ்வொரு மாணவரும் திறனுடன் ஒவ்வொரு வகுப்பும் வெற்றியுடன் என்ற இந்த நோக்கத்தை செயல்படுத்தும் வகையில் அரசு பள்ளிகளில் 2 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் எழுத்தறிவு, எண்ணறிவு திறன்களை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் 10.5 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் திறன் பிளஸ் ரூபாய் 12.05 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும். தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம், TN பால், தமிழ்நாடு பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் லேர்னிங், ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமான கற்றலை வலுப்படுத்தும் வகையில செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் முதற்கட்டமா 500 அரசு நடுநிலை பள்ளிகள்ல 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இதை நான் செயல்படுத்த போறோம். இனி 6ஆம் வகுப்பு முதல்ல அரசு பள்ளிகள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு கருப்பொருளாக மாறுது. TN ஸ்பார்க் இன்றைய மாணவர்களினுடைய நாளை தொழில்நுட்ப முன்னோடிகளா மாற்றுவதற்கான ஒரு திட்டம். அடுத்து வெற்றி பாதை, கனவுகள் உயரட்டும், வெற்றிக்கான வாய்ப்புகள் பள்ளிக்கே வரட்டும் என்ற நோக்கில் 172 அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய அளவிலான உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகள் வெற்றி பெற்று நாட்டின் உயர்கல்வி முன்னணி நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் வெற்றி பாதை திட்டம் ரூபாய் 22.36 கோடியில் செயல்படுத்தப்படும். மகிழ்வுடன் முன்னேறு. நீங்க பார்த்திருப்பீங்க, காலையில இந்த பள்ளிக்கூடம் போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்னு எடுத்துட்டு போவாங்க. தெரியல, நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட அவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போயிருப்பாரு தெரியல, தூக்க முடியாம தூக்கி முதுகெல்லாம் வலிச்சு. இந்த மகிழ்வுடன் முன்னேறு என்னன்னா, மாதத்தில் ஒரு முறை இனி நோ பேக் டே. அன்னைக்கு புத்தக பையும் கிடையாது, புத்தகமும் கிடையாது, பசங்க நிம்மதியா பள்ளிக்கூடம் வரலாம். அந்த புத்தக பை சுமை குறைப்பதன் மூலமாக மன சுமை குறையும். அதுக்கு பதிலாக அவங்க டெக்ஸ்ட் புக்கை தாண்டி அதுல ஒரு படம் கூட வரும். மகிழ்வுடன் முன்னேறு திட்டத்தின் மூலமா 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல ரூபாய் 1.89 கோடியில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கலை, அவர்களுக்கு நுண்கலை, அவர்களுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள், அவர்களுக்கு வாழ்க்கை கல்வி அங்க வந்து சொல்லி தரப்படும். அடுத்து வாசிப்பை நேசிப்போம். வாசிப்பை நேசித்து அறிவை சுவாசிக்க அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நாளிதழ்களும் பொது நூலகங்களிலிருந்து நூல்களும் தொடர்ந்து வழங்க வாசிப்பை நேசிப்போம் திட்டம் ரூபாய் 1.45 கோடியில் செயல்படுத்தப்படும். நடுநிலை பள்ளிகளுக்கு 150 சிறார் நூல்கள், உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 200 நூல்கள், மேல்நிலை பள்ளிகளுக்கு ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ், தினந்தோறும் செய்தித்தாள்கள் இனி அரசு பள்ளிகள்ல அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும். படிப்பாங்க, வாசிப்பை நேசிப்பாங்க. படிச்சதாலதான் இங்க நிறைய பேர் இங்க வந்திருக்கிறோம். படிப்பு இந்த பாடத்திட்டத்தை தாண்டி இந்த நாட்டு நடப்பையும் சேர்த்து அந்த குழந்தைகள் படித்துக் கொள்ள போகிறாங்க. அடுத்த அறிவிப்பு, இந்த அறிவிப்பின் பேரு தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு. மாணக்கர்களுக்கு நிறைய படைப்பாற்றல் இருக்கும், கவிதை எழுத வரும், தமிழ்ல ஒரு குழந்தை நல்லா பேசும். தமிழ் சார்ந்த திறமைகளை காட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை உலகிற்கு காட்டுவதற்காக இந்த தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு என்ற சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம். இதன் மூலமாக இந்த கல்வியாண்டுல 13,259 பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும். இப்படி ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல ஜெயிச்சதால தான் என் வாழ்க்கையே மாறி போய் இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சருக்கு நான் நிக்கிறேன். என்னை போல இன்னும் நிறைய குழந்தைகள் திறமை செய்ய வெளியே வரட்டும். ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மாணவர்களை விளையாட்டில் மிக சிறந்த சாதனையாளர்களை உருவாக்கும் வகையில் 50 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் சிறப்பு பள்ளிகளாக உருவாக்கப்பட்டு விளையாட்டு கட்டமைப்பு, பயிற்சியாளர்கள், பல்வேறு அளவிலான போட்டிகளுக்கான பயிற்சி வகுப்புகளுடன் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம் ரூபாய் 2.34 கோடியில் அமல்படுத்தப்படும். அடுத்து பேரவைத் தலைவர் ஒரு பெரிய செஸ் பிளேயர். அவர் வார்த்தையில மட்டும் விளையாட மாட்டாரு, செஸ்லயும் பயங்கரமா விளையாடுவாரு. சதுரங்கம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் 6,980 அரசு நடுநிலை பள்ளிகளில் சதுரங்கம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் மேம்படுத்தப்படும். ஒளிரும் புன்னகை திட்டம், இது முக்கியமான திட்டங்க. இதை பத்தி நீங்க விழிப்புணர்வு தாங்க. ஒவ்வொரு புன்னகையும் ஒவ்வொரு பார்வையும் ஆரோக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த பல், கண், காது பரிசோதனை செய்ய போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை நோக்கி தான் நகர்றோம். அன்பு கோரிக்கை என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு குழந்தைய கூட செல்லமா கூட பட்ட பேர் வச்சு கூப்பிடாதீங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணும், கொஞ்சம் என்ன மாதிரி கருன்னு இருக்கும், செல்லமா கருவாய அங்க வந்துருவா வாடா அப்படிம்போம். ஒருத்தர் உயரத்தை சொல்லி, உருவத்தை சொல்லி, நிறத்தை சொல்லி, கொஞ்சம் அழகா எத்து பல்லோடு இருக்கிற அந்த பல்லை சொல்லி, கண்ணை சொல்லி, காதை சொல்லி
ஒரு குழந்தைக்கு கூட பட்டப்பெயரை வைக்காதீர்கள். அந்த குழந்தைகள் படித்து முடித்து பட்டம் வாங்கும் வரை அதற்கென்று ஒரு தனி அழகு இருக்கிறது, அதை நாம் கொண்டாடணும். அதற்கு பதிலாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையை நடத்தி அவர்களுக்கு தேவைப்படக்கூடியது, அவர்களுடைய புன்னகையோ, அவர்களினுடைய கண் பார்வையோ, காது கேட்கும் திறனோ, அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை அரசே தீர்ந்து வைக்கும். இது ஒளிரும் புன்னகை திட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறன் மாணவர்களின் திறன்களை உயர்த்தும் முன்னெடுப்பு எனேபிள் எம்பவரிங் நீட்ஸ் அபிலிட்டிஸ் லேர்னிங் அண்ட் எஜுகேஷன். நவீன கற்றல் மற்றும் சிகிச்சை உபகரணங்கள் 414 பள்ளி ஆயத்த பயிற்சி மையங்களில் உள்ள 9731 குழந்தைகள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. பாதுகாப்பான பள்ளி, மகிழ்வான கற்றல், சேஃப் ஸ்கூல்ஸ் எனேபிளிங் ஜாய்ஃபுல் லேர்னிங். இதுவும் ஒரு மாமன்ற உறுப்பினர் சுட்டி காமிச்சார் அவங்க தொகுதியில. ஒரு இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும். கலெக்டருக்கு நான் உத்தரவிட்டேன், எல்லா நிவாரண தொகையும் வேகமாக கொண்டு போய் சேர்ப்பதை நான் உறுதிப்படுத்தினேன். அந்த இடத்துல இன்னொரு தோழர் கூட அங்க வந்து உங்க கட்சியில தோழர் அங்க வந்து உறுதுணையா இருக்கிறார். அப்ப இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னா அறிவியல் துணை கொண்டு சால்வ் பண்ணலாம். எப்படி? RCCB, இது பேரு ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கு பாருங்க, அது மாதிரி இது ஒரு காம்போனன்ட். இதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நாம வந்து அந்த EB பாக்ஸ்ல வச்சுட்டோம்னா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு ஓபன் வயர் இருக்கு, ஒரு குழந்தையோ ஆசிரியர் தெரியாம அதை தீண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புக்கு ஷாக் போறதுக்குள்ள இந்த சிக்னல் இந்த RCCBக்கு போய் உடனே பவர் ஷட் டவுன் ஏற்பட்டு இனி ஒரு உயிரிழப்பு கூட பள்ளி கேம்பஸில் நடைபெறாத வண்ணம் இது தடுக்கும். ரூபாய் 187.29 கோடியாக இந்த பணம் வழங்கப்பட்டு பள்ளிகளில் மின்சார விபத்துகளை தடுக்கும் வகையில் RCCB கருவிகள் பொருத்தப்படும். அடுத்த ஆசிரியர்களுக்கான கல்விசார் திட்டமிடல் மற்றும் செயலாக்க பயிற்சி TN லீட்ஸ், இது ரூபாய் 11.30 கோடியில் செயல்படுத்தப்பட்டு ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் தான். ஆசிரியர்கள் எல்லாருக்கும் பயிற்சி தராங்க, அந்த ஆசிரியர்களுக்கே பயிற்சி தருவது, ஸ்மார்ட் நூலக உறுப்பினர் அட்டை தருவது, இளைய தலைமுறைக்கு அரிய நூல்கள் டைம்லெஸ் புக்ஸ் ஃபார் டுமாரோஸ் மைண்ட்ஸ், ஆய்வாளர்களால் தொகுக்கப்பட்ட தமிழின் 25 பழம்பெரும் நூல்களை நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் அச்சடித்து மறுபதிப்பாக வெளிவந்து அவர்களுக்கு மீண்டும் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். இப்படி பல்வேறு அறிவிப்புகள் இருக்கு. மிக முக்கியமா சென்னை புத்தக கண்காட்சி, அப்பெல்லாம் காகிதமில்லத் கல்லூரியில சென்னையில நடக்கும். சுத்தி சாமியானா போட்டிருப்பாங்க, எந்த வசதியும் இருக்கா. நாங்களாம் அங்க மாணவர்களா போய் இந்த புத்தக திருவிழா எல்லாம் கலந்து பேசி போட்டி பேச்சு போட்டில கலந்து இன்னைக்கு பல்கி பெருகி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இடையில கூட ஒரு இதுல எழுதுனாங்க, இதெல்லாம் நின்னுடுமா? நான் ஏற்கனவே சொன்னதை போல நிற்கிறதெல்லாம் கிடையாதுங்க. கடந்த ஆண்டை விட ரூபாய் 75 லட்சம் போன வாட்டி கொடுத்தாங்க, அது உயர்த்தி 1 கோடியாக இந்த புத்தக திருவிழாக்கு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மதிப்போடு மரியாதையும் தெரிவித்துக் கொண்டு, தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கம் ஆண்டுதோறும் நடத்தும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு மானியம் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு, இன்னும் பல அறிவிப்புகள் இருக்கு, அதையெல்லாம் நீங்க வந்து அந்த உங்களுடைய கையில இருக்கக்கூடிய கையேடுகளிலே பார்த்துக்கொண்டு மீதி எல்லா அறிவிப்புகளையும் மொத்தமா உங்களுக்கு கொடுத்துருங்க. அதுல வெகு சிலவற்றை மட்டும் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதுல நம்முடைய நகராட்சி துறையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 25 கோடியில் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், குடிநீர், பாதாள சாக்கடை, திடக்கழிவு மேலாண்மை, சாலைகள், போக்குவரத்து, நகர்ப்புற பசுமை, நீர்நிலைகள் மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கத்திற்கு கீழே ரூபாய் 25 கோடியில் திட்ட அறிக்கைகள் உருவாக்கப்படும். கோயம்புத்தூரில் இனி 24 மணி நேர குடிநீர். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தற்போது 58 வார்டுகளில் வழங்கப்படும் 24 மணி நேர குடிநீர் சேவையை மீதமுள்ள 42 வார்டுகளுக்கு விரிவுபடுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை. குடித்துறை ஆற்றை நீராதாரமாக கொண்டு கன்னியாகுமரி நகராட்சி, 17 பேரூராட்சிகள் மற்றும் 5 ஒன்றியங்கள் மற்றும் தாமிரபரணி ஆற்றை நீராதாரமாக கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 2 நகராட்சி, 7 பேரூராட்சிக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். ரூபாய் 254 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம். பல்லாவரம், குரோம்பேட்டையில் பாதாள சாக்கடை புனரமைப்பு பணிகள் ரூபாய் 104 கோடியிலும், திருநீர்மலையில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் 150 கோடியில் செயல்படுத்தப்படும். அடுத்து கழிவு நீரில் இருந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ். சென்னையில் இருக்கிற 22 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல கழிவு கசடில் இருந்து உருவாகும் உயிரி வாயுவை, அந்த பயோகேஸ கம்ப்ரஸ்டு பயோகேஸாக தரம் உயர்த்தி அது வணிகமயமாக்கப்படும். அடுத்து பாதாள சாக்கடை திட்டம் குறித்த விரிவான திட்ட அறிக்கை கோயம்புத்தூர் மாநகராட்சி விடுபட்ட பகுதிகள், சிவகாசி மாநகராட்சி, திருச்செந்தூர் நகராட்சி ஆகிய பகுதிகளில் சுகாதாரத்தை மையப்படுத்தி பாதாள சாக்கடை திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை உருவாக்கப்படும். திருவொற்றியூர்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய மேம்பாடு பணிகளுக்காக
வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தின்படி தரநிலைகள் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்திறன் ரூபாய் 42 கோடியில இதற்காக நம்ம மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ரூபாய் 102 கோடியில பாதாள சாக்கடை பராமரிப்பு முழுமையாக இயந்திரமயம் செய்யப்படும். ரூபாய் 30 கோடியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உருவாக்கப்படும். ரூபாய் 276 கோடியில் இந்த கொடுங்கையூர் பெருங்குடி இருக்கு பாருங்க, நாம இமயமலை பரங்கிமலை வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு குப்பை மலைகள் அங்கங்க தேங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொறுப்பு, கூட்டு பொறுப்பு இது. அதை சரி பண்றதுக்காக கொடுங்கையூர் பெருங்குடி குப்பை கிடங்குகளில் உயிரி அகழ்வு பயோ மைனிங் முறையில் குப்பைகள் அகற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி குப்பை கிடங்குகளில் 29 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான பழைய குப்பைகள் ரூபாய் 276 கோடியில் அகற்றப்படும். ரூபாய் 93 கோடியில் உயிரி அகழ்வு முறை திடக்கழிவுகள் அகற்றும் திட்டம். இதே மாதிரி ஆவடி, தாம்பரம், கோயம்புத்தூர் மாநகராட்சிகளையும் 25 நகராட்சிகளையும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். ரூபாய் 262 கோடியில திடக்கழிவு மேலாண்மைக்கு வாகனங்கள் வாங்கணும். இந்த வாகனங்கள் தான் ரொம்ப ரொம்ப குரூசியல். இதுதான் போய் ஒரு குப்பையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. வீடுகள் தோறும் திடக்கழிவுகளை சேகரிக்க தூய்மை பணியாளர்களின் பணியினை எளிமையாக்க இந்த வாகனங்கள் வாங்கப்படும். 1 லட்சம் புதிய LED தெருவிளக்குகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரப்படும். வெளிச்சமில்லாத பகுதிகளுக்கு வெளிச்சம் வரும். ரூபாய் 41 கோடியில் மழைநீர் வடிகால் அமைப்பு. வில்லிவாக்கம் உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஊரு. வில்லிவாக்கம், அம்பத்தூர், கொளத்தூர், பாடி, அண்ணா நகர் மேற்கு ஆகிய பகுதிகளில் பருவமழையின் போது வெள்ளப்பதிவுகள் ஏற்படாத வண்ணம் ஓட்டேரி நல்லா கால்வாய் 0 முதல் கூவம் நதி வரை ஜவஹர்லால் நேரு சாலையில் மழைநீர் வடிகால் அமைப்புகள் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ரூபாய் 118 கோடியில மேம்படுத்தப்பட்ட மழைநீர் வடிகால் வசதிகள். ரூபாய் 24 கோடியில் மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள், ஸ்பாஞ்ச் பாக்ஸ். ரூபாய் 25 கோடியில் விளையாட்டு உட்கட்டமைப்புகள். இதெல்லாம் தஞ்சாவூர், திண்டுக்கல், சிவகாசி மாநகராட்சிகள்ல பசங்க விளையாடுறதுக்கு தரமான அந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்தப்படும். ரூபாய் 20 கோடியில விளையாட்டு திடல்கள். இது நம்மளுடைய பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து பிற மாநகராட்சிகள், நகராட்சியில் இருக்கிற இளைஞர்களினுடைய விளையாட்டு திட்டத்தை ஊக்குவிக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஒலிம்பிக் பதக்கம் என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும். அதை வாங்கி தருகிற அரசாக வெற்றி தலைவர் அரசு இருக்கும். ரூபாய் 50 கோடியில் புதிய பேருந்து நிலையங்கள். வேட்டவலம், தேன்கனிக்கோட்டை, சேத்தியாத்தோப்பு, நீடாமங்கலம், வத்தலக்குண்டு மற்றும் சாயல்குடி உள்ளிட்ட 15 பேரூராட்சிகள் 50 கோடியில புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பேருந்து நிலையங்கள்லாம் நவீன வசதிகளுடன் மேலும் மேம்படுத்தப்படும். 15 கோடியில 10 பேரூராட்சிகளை நவீன எரிவாயு தகன மேடைகள். 20 கோடியில் நீர்நிலைகள் புனரமைத்தல். 2 கோடியில் நிகழ்நேர கண்காணிப்பு மையம். எல்லாத்தையும் உட்கார்ந்து டேஷ்போர்ட்ல ஈஸியா நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அப்புறம் ஒரு திட்டம், இது ராபிஸ் இல்லா தமிழ்நாடு. எதிர்வரும் ஆண்டுகளில் ராபிஸ் இல்லா தமிழ்நாடு உருவாக்கும் நோக்கத்தில் ராபிஸ் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி திருநாய்களை பிடிப்பதற்கான வாகனங்கள், பராமரிப்பதற்கான மையங்கள், தங்குமிடங்கள் கட்டுதல் ஆகிய பணிகள் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் முதற்கட்டமாக நடப்பாண்டில் ரூபாய் 107 கோடியில் உருவாக்கப்படும். 40 கோடியில் கன்னியாகுமரியில் பன்னடுக்கு வாகன நிறுத்திவிடும். தூத்துக்குடி மாநகராட்சி பேருந்து நிலையத்தை ரூபாய் 90 கோடியில் புனரமைத்து மேம்படுத்தப்படும். ரூபாய் 130 கோடியில் தஞ்சாவூர்ல பல்நோக்கு வணிக வளாகம். இன்னும் சொல்ல நிறைய உண்டு, நேரம் என்னவோ கொஞ்சமாக உண்டு. அதனால் இத்தோடு நகராட்சியை நிறைவு செய்து ஸ்டேஷனரி பிரிண்டிங் நான் ஏற்கனவே பதிலுரையில் சொன்னதை போல அதிநவீன கருவிகள் வாங்கப்படும். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அறிவிப்புகளை பொறுத்தவரை மிக மிக முக்கியமானது ஹூஸ்டன் பல்கலைக்கழகம். எங்க முதல்வரினுடைய உத்தரவின் பேர்ல நேரிலே போய் அங்க வந்து நான் அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு வந்தேன். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை கூடுதல் நிதியாக ரூபாய் 5.75 கோடி வழங்கப்படும். காவிய தமிழை உலக அரங்கில உயர்த்தி பிடிக்கும் வகையில இந்த ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கை வந்து உதவும். நிறைய விருதுகள் தரும் தமிழ் வளர்ச்சி துறையில. என்னென்ன விருதுகள்லாம் பெண்டிங்ல இருந்ததோ, அது எந்த காரணத்துல இருந்ததோ விட்டுருங்க, எல்லா விருதையும் உடனே கொடுக்க சொல்லி முதல்வர் சொல்லிட்டார். எல்லா விருதும் தரப்படும். அது மட்டும் இல்ல, புதிதாக இப்ப சோசியல் மீடியா எல்லா சமூக வலைதள வாசிகள் இணைய தமிழ் செம்மல் விருதுன்னு சோசியல் மீடியால தமிழ் வளர்ப்போருக்கு இணைய தமிழ் செம்மல் விருது வழங்கப்படும் 2 அறிஞர்களுக்கு. நிறைய நல்ல எழுத்தாளர்கள் நல்ல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் நாட்டுடைமை ஆக்கினாதான் நிறைய பேர் வந்து அதுக்கு பயன் வந்து சேரும். அதன்படி கவிஞர் கே ஜீவபாரதி, நினைவில் வாழும் பேராசிரியர் ராஜ் கௌதமன், திரு சாரண பாஸ்கர் என்கிற TMM அகமது, திரு சா கந்தசாமி, திரு TM வீர் முகமது ஆகிய 5 தமிழர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லை வீரர்கள், எல்லை காத்த வீரர்களினுடைய உதவித்தொகை போயிட்டு இருக்கு. அது திங்கள்தோறும் வழங்கப்படுற உதவித்தொகை 7,500 இருந்து 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்பதை உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பல்கலைக்கழக தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய திறன்களை மெருகேற்றி அவங்க தலை சிறந்தவர்கள் உருவாக்க சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். தேசிய பன்னாட்டு கருத்தரங்கள் நடத்தப்படும். நூலகத்திற்கான அந்த நூல்கள் கொள்முதல் நடைபெறும். நிறைய அரையாண்டிதழ் கொண்டு வரப்படும் என்பதையெல்லாம் கூறி, மேலும் முதல்வருக்கு ஒரு பெருங்கனவு, மீண்டும் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான ஒரு ஆலோசனை கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி உருவாக்கப்பட்டு நம் அனைவரினுடைய பங்களிப்போடு தமிழ் நம்மை வளர்த்தால் வாருங்கள் நாம் தமிழ் தாயை வளர்ப்போம் என்று மீண்டும் ஒரு உலகத்தமிழ் மாநாட்டிற்கான ஆரம்ப வேலைகள் ஆரம்பிக்கப்படும். நம்முடைய செய்தி விளம்பரத்துறை கொள்கை தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் கிடையாது. தங்களுடைய வாழ்க்கையை மூச்சுக்காற்றை இந்த தேசத்திற்காக, இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். சுதந்திர போராட்ட வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியார், சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட வீரர் பெருந்தலைவர் காமராசர், சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாள் ஆகியோர்களின் தியாகம், சமுதாய முன்னேற்றத்திற்கான மாபெரும் ஆளுமைகளின் பங்களிப்பை இளைய தலைமுறை அறிந்து கொள்ளும் வகையில் நூலகத்துடன் கூடிய கொள்கை கோட்டம் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரையுலக புரட்சியாளர் ஸ்டுடியோக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கைப்பிடித்து இழுத்து வந்து வயல்வெளிக்குள் கொண்டு வந்து எழுத மறுத்த மனிதர்களின் வாழ்க்கையை திரையில் எழுதிய இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களுக்கு ரூபாய் 2.50 கோடியில் தேனியில் மணிமண்டபம் கட்டப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கான நவீன தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு தேவைப்படுற தொழில்நுட்ப கருவிகள் வாங்கப்படும். இணைய வழியில செய்தித்துறையினுடைய சேவைகள் ஃபாஸ்டா உடனடியாக அவர்களுக்கு சென்று சேருவதற்காக ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் உருவாக்கப்படும். ரூபாய் 3 கோடியில் புதிதாக கேமரா மற்றும் உபகரணங்கள்லாம் வாங்கப்படும். செய்தி மக்கள் தொடர்பு அலுவலக பயன்பாட்டிற்கு என்று கணினிகள் வாங்கப்படும். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு கருவி வாங்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் நம்முடைய பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். நவீன செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப், ஏஐ லேப், தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக நவீன செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் ஏஐ லேப் நிறுவப்படும். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொன்னு சொல்றேன், நம்ம பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய 4 ஸ்டுடியோக்கள்லயும் திரைத்துறையிலிருந்து கலைத்துறையிலிருந்து வந்த கலைத்தாயின் தவ திருமகன் முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க உடனடியாக அந்த ஸ்டுடியோ ரெண்டல் சார்ஜஸ் 50% குறைக்கப்பட்டு நல்ல படங்களை எடுங்க, வாங்க ஸ்டுடியோவை பயன்படுத்துங்க என்ற கலைத்துறைக்கு தந்து, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் நல்ல கல்வி என்று சொன்னால் பின்லாண்டை சொல்வார்கள். வெளிநாட்டில் இருந்து எஜுகேஷனல் டூரிசம் என்று சொல்லி பின்லாந்துக்கு பல நாடுகளில் இருந்து பார்த்து செல்வார்கள். கொடிய போர் காலகட்டத்தில் கூட ஓடுகிற ரயிலில் வகுப்பறைகள் நடத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது. கொடிய பாலைவனத்தில் கூட ஒரு கல்வியில் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த உலகத்தை மாற்றிவிடும். இப்படி சுவிட்சர்லாந்து, பின்லாந்து என்ற மேலை நாடுகளோடு எப்போதும் அடுத்தவர்களை பார்த்து யோசித்துக் கொண்டு அவர்களினுடைய யுனிக் தன்மை எப்படி நாம் கிரகிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டம் போய் இனி நமக்கென்று அனைவருக்கும் கல்வி, ஆரோக்கியமான கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பதற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் தமிழ்நாடு மாறும். எனவே இந்த மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களை, அனைத்து துறையின் மீதான வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெறுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். நன்றி.